அதிமுக தொண்டர்கள் நிச்சயமா பாஜக தொண்டர்களோடு நல்லா ஒருங்கிணைஞ்சு போறாங்க. அதுல ஒரு சின்ன, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், அமித்ஷா அவர்களே பார்த்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. முதல் சந்திப்பிலே மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் ஏடிஎம்கே, 2029 ஃபார் பிஜேபி அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்டு, ஆனா நடுவுல என்ன காரணத்தினாலே அமித்ஷா அவர்கள் அமித்ஷாவா பேசாம நம்ம அண்ணாமலை மாதிரி நாங்க கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம்னு சொன்னது ஒரு ஒரு மனச்சோர்வையும் ஒரு தேவையில்லாத குழப்பத்தையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்திச்சு. எந்த பிரீக்குவன்சில அவருக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா எங்க டெல்லி பாஷாபாய்க்கு பதில் சொல்லணுமோ, தமிழக என்டிஏ கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஷாபாய் அந்த பிரீக்குவன்சிலே பதில் சொன்னார். சோ அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. ரெண்டு தொண்டர்களும் அந்த ஜெல்லும்பீங்க, ஃபெவிகாலும்பீங்க, கோல்கேட்டும்பீங்க, அதுபடி நல்லபடியா எல்லாம் ஜெல்லா இருக்கிறாங்க. உத்வேகமா நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதிமுகவுக்காகவும் பாஜகவுக்கும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறத காட்டிலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த தமிழக மக்களை இருண்ட கட்டத்துக்கு கொண்டு போன ஆப்பிரிக்க ஆட்சியை அரபிக்கடல்ல தூக்கி எறியணும் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு சுனாமி அலை 2011 அவங்க அப்பாவுக்கு எப்படி அடிச்சதோ அதை காட்டிலும் 2 மடங்கு அலை அடிக்கிறப்ப பெருவாரியான இடத்தில் குறைஞ்சபட்சம் என்னுடைய கணிப்பு அதிமுகவே ஒரு 145 to 160 இடங்களை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பெரும் வெற்றியை பெற மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.